ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டர்ஸில் வெளியான கேம் சேஞ்சர் தெலுங்கு படத்தோடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த கேம் சேஞ்சர் படம் வந்து தமிழ்லேயும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, படத்தோடைய தமிழ் டப்பிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராம் சரண், கியாரா அத்வானி, எஸ்ஜே சூர்யா, அஞ்சலி இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஷங்கர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு கலெக்டரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கும், கரப்டடான ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருக்கக்கூடிய படத்துடைய வில்லனுக்கும் இடையில நடக்கக்கூடிய கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஸோ அவரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஒரு கலெக்டரா வந்து ஆகுறாரு. ஸோ இவரு கலெக்டர் ஆகக்கூடிய அந்த ஒரு ஊர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய கரப்ஷனுக்கு எதிராகவும், அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து ஒன்னொன்னா நம்ம ஹீரோ வந்து சரி பண்ணிட்டு வராரு. ரொம்பவே நேர்மையான ஒரு கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது தான் இந்த படத்துடைய வில்லன் ஒரு மினிஸ்டரா வந்து இருக்காரு. இவருடைய அப்பா ஒரு சீஃப் மினிஸ்டர். ஸோ அந்த சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு தான் வந்து வரணும் அப்படின்னு ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருக்கும்போது தான் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து கரெக்டான நேரத்தில் அமையும் போது கலெக்டரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவால வில்லன் நினைச்ச அந்த ஒரு விஷயத்த அடைய முடியாம போகுது. ஸோ ஒரு கலெக்டருக்கும் ஒரு மினிஸ்டருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா வந்து பார்க்கலாம். படத்துடைய ஹீரோவான ராம் சரண் அந்த கலெக்டர் கேரக்டருக்கு பக்காவா செட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கான அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், சட்டிலான அந்த நடிப்பாகட்டும், அதே போல இந்த படத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்திருக்கு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய நடிப்பு அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீரோவுடைய அப்பா கேரக்டர்லயும் இவரே தான் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கலெக்டர் கேரக்டரை விட அந்த அப்பா கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் காட்சிகளையும் அவரோட நடிப்பு சூப்பராகவே வந்து அமைஞ்சிருந்தது. ஹீரோவுக்கான அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து செம மாசா வந்து காட்டியிருந்தாங்க. அது வந்து லாஜிக் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் வச்சாலும், அந்த சில பில்டப் காட்சிகள் வந்து அந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் காட்சிகளையுமே வந்து சூப்பரா எடுத்திருந்தாங்க. இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து செமையா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ்லயும் இவருடைய டான்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தோப் அப்படிங்கிற அந்த பாட்டுல வந்துட்டு அவருடைய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து செமையா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு மெலடி நம்பரை வந்து இந்த படத்துல வைக்காம விட்டுட்டாங்க. ஸோ படம் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால. அண்ட் ஜெர்கண்டி பாட்டுலயும் வந்துட்டு இவருடைய டான்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த படத்துடைய அந்த ஹீரோ கேரக்டருக்கு என்னென்ன தேவையோ அதை நீட்டாவே இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். கியாரா அத்வானியோட போர்ஷன்ஸ் வந்து படத்துல வந்து கம்மி தான். பட் அவங்க கொடுக்கப்பட்ட அந்த சில கேரக்டர்ல வந்து நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. எஸ்.ஜே. சூர்யாவோடைய வில்லத்தனம் வந்து படம் முழுக்க சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் நம்ம பார்த்த அதே டெம்ப்ளேட் ஆக்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவரு ஆக்ரோஷப்படக்கூடிய இடங்களாகட்டும், சட்டிலா பேசக்கூடிய இடங்களாகட்டும். ஸோ இது வந்து வரிசையா நாம நிறைய படங்கள பார்த்ததுனாலயே, இவரோட ஆக்டிங்ல வந்து வேற மாரி ட்ரை பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல வந்து குடுத்துச்சு. பட் இந்த பர்ட்டிகுலர் கேரக்டருக்கு என்ன தேவையோ அத வந்து நீட்டா பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் வேரியேஷன் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இவர் கூடயே டிராவல் பண்ணக்கூடிய ஒருத்தரா வந்து ஜெயராம் சார் வந்து நடிச்சிருப்பாரு. எஸ்.ஜே. சூர்யா செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள வந்துட்டு ஜெயராம் சார் வந்து கலாய்ச்சிட்டே இருப்பாரு. ஸோ அந்த சில இடங்கள்ல டைமிங் காமெடி வந்து சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹியூமர் வந்து பல இடங்கள்ல ஜெயராம் சார் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதாவது பர்சனலா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வில்லத்தனமும் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் காமெடி வில்லனா வந்து காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அவர பார்க்கும்போது ஒரு பயமோ, ஒரு பதட்டமோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவ்வளவா ஏற்படல. வில்லனை விடவே ஹீரோ கேரக்டர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா காட்டுனதுனாலயோ என்னமோ தெரியல. அந்த வில்லன் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல வந்து குடுத்துருச்சு. சாங்ஸ்ல வரக்கூடிய பிரம்மாண்டமாகட்டும், செட் ஒர்க் ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டா, கலர்ஃபுல்லா இருந்துச்சு. வழக்கமா சங்கர் படங்கள்ல எந்த மாரி இருக்குமோ, அத இந்த படத்துலயும் வந்து நீட்டாவே குடுத்திருந்தாரு. ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டெய்னர் படங்களுக்கு என்னென்ன தேவையோ, அது இந்த படத்துல நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிக முக்கியமா எனக்கு அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வென்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் காட்சிகள நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே போல அஞ்சலி வரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து அந்த அம்மா பையன் சென்டிமெண்ட் சீக்வென்ஸ் ஓரளவுக்கு நல்லா
இருந்துச்சு. ஸோ இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு 4 பாட்டு, அதுக்கப்புறம் ஹீரோ வில்லனுக்கான அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமு, ஸோ வில்லன் குடுக்கக்கூடிய டஃப்பான விஷயங்கள வந்துட்டு ஹீரோ எப்படி சால்வ் பண்றாரு, அந்த மாரி தான் வந்துட்டு ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய ஒரு மாஸ் மசாலா படம். ஸோ அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே இந்த படத்துல வந்து பரபரப்பா, நீட்டா வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோடைய நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆல்ரெடி நாம பார்த்து பழகப்பட்ட ஒரு டெம்ப்ளேட் தான். ஸோ அத நான் முன்னாடி சொல்ட்டேன். பட் இருந்தாலும் இவங்க மேக்கிங்கா கொண்டு போன விதம் வந்து நல்லா இருந்துச்சு. அதேபோல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு இந்த கதைய டேக் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் என்னடா இது நம்ம பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல வந்து குடுக்கும். ஆல்ரெடி நம்ம சங்கர் சாரோடைய படங்கள்ல பார்த்த சில காட்சிகள வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல குடுத்துச்சு. அண்ட் இன்னொரு நெகட்டிவ் வந்துட்டு ஹீரோ, ஹீரோயினுக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து இவங்க எழுதி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த சில காட்சிகள் வந்துட்டு கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. படத்தோட இன்டர்வல் வரக்கூடிய காட்சிய வந்து ரொம்பவே பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு படம் வந்துட்டு ஜெட் வேகத்துல போகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே பரபரப்பா, இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ மெயின் நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும் இந்த கதைக்குள்ள. பட் ஸ்க்ரீன் பிளேவா பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அந்த அளவுக்கு போரிங்கா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு கண்டிப்பாக இது சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஃபீல வந்து குடுக்கும். மேபி ஒரு சிலருக்கு வந்துட்டு இதெல்லாம் நாம காலங்காலமா பார்த்து வந்த ஒரு படம் மாதிரி தானே இருக்கு. என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிற மாரி தோணலாம். ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா இத மட்டுமே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஸோ அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸும் இருக்காங்க. அண்ட் இது ஒரு ப்ராப்பர் தெலுங்கு படம் அப்படிங்கிறதுனால, அந்த லாஜிக் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த படத்த பார்த்தா தான் நமக்கு ஓரளவுக்கு இந்த படம் வந்து ஒர்க் ஆகும். லாஜிக்க மீறின நெறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாமே வந்து ஓவர் கிரிஞ்சாவோ, "என்னப்பா ரொம்ப அநியாயம் பண்றீங்களே!" அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகாம, ஒரு லெவல்லே கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து இந்த படத்த ஓரளவுக்கு காப்பாத்துது. ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்ட்டான என்டர்டெய்னர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பா ஒரு டைம் பார்க்கறக்கு இந்த படம் ஒர்த்தா தான் இருக்கு. மேபி ஒரு சிலர் இந்த லாஜிக் எல்லாம் பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த படம் ஒர்க் ஆகாம கூட போகலாம். "என்னப்பா ஓவரா இருக்கே!" அப்படிங்கிற மாதிரி. அண்ட் 1, 2 பேர் வந்து ரோஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அப்படி கூட பண்ணலாம். எனக்கு பெர்சனலா இந்த படம் வந்துட்டு ஒரு 60-65% நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தியேட்டர்ல பார்க்கறக்கு விஷுவலா வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரிப்டாவுமே ஸ்க்ரீன் பிளேல ஓரளவுக்கு வந்து மெனக்கெட்டு பண்ணியிருந்திருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த படத்த வந்து என்ஜாய் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.